இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:18. ஸோ இன்றைக்கி வந்து சண்டே முடிஞ்சு மண்டே ஆக போகுது. ஆக்சுவலி விடிஞ்சால் ஆஃபீஸ் போனோம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, ஷார்ட்ஸ்லாம் எடுத்து அதை வந்து ஸ்கெடியூல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஏன் நாளைக்கு பண்ணலாமே அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியா அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ஃபார்வேர்டாக ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா முன்னாடி மாதிரி நான் இப்போ ஃபெயில் ஆக விரும்பலை. ஏன்னா முன்னாடி இப்படி தான் பார்த்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயில் ஆகிடுறேன். அதே மாதிரி குவாலிட்டியை பார்த்து குவாலிட்டியாக ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெர்ஃபெக்ஷனை பார்த்து இந்த ப்ராக்ரஸ் வந்து விட்டுகிட்டே இருந்தேன். இந்த வாட்டி வந்து பெர்ஃபெக்ஷன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராக்ரஸை கொண்டு வருவோம் அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னென்னா, முன்னாடி வந்து ரொம்ப திக்கி பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பழக்கமே இருக்காது யூடியூப்பு அப்படிலாம். ஆனால் இப்போ வந்து பேசி அது வந்து ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது பேசுகிறது. இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கேன், முன்னாடிலாம் அப்படி பேச மாட்டேன். கேமரா இடத்துல இப்படி சிவராகும், யார் என்ன நினைப்பாங்க, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். ஸோ ஆனால் இப்போ வந்து எப்போ எடுத்தாலும் என்ன ஸ்கிரிப்ட்னாலும் டக்குன்னு மைண்டில் எடுத்து போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை அப்படியே பேசுகிறது. அப்புறம் வந்து நிறையா அப்படின்லாம் இழுக்காமல் ஒரு கோர்வையாக பேசுகிறதுக்கு வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு சொல்ல வர்றதும் அதுதான், ப்ராக்ரஸை வந்து விட்டுறாதீங்க பெர்ஃபெக்ஷனை பார்த்து. இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கோங்க. ஆனால் இது வந்து ஒரு டிசிப்ளினாக நீங்கள் வந்து ஆக்கினா மட்டும்தான் நீங்கள் பண்ண நினைக்கிற எந்த விஷயமா இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த விஷயமா இருக்கட்டும், அதில் வந்து சக்சீட் ஆக முடியும். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கான வீடியோ எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து டியூஸ்டேக்கானது ஸ்கெடியூல் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது மண்டேக்கானது ஸ்கெடியூல் பண்ணிட்டேன், டியூஸ்டேக்கானது ஸ்கெடியூல் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஒர்க்கெல்லாம் ப்ரீ ஸ்கெடியூல் பண்ணிவிட்டு ஃபார்வேர்டாக ஒர்க் பண்ண கற்றுக்கோங்க. நன்றி.